கிரீஸ்ல உள்ள தெசலோனிக்கிங்கிற சிட்டியில 1923 ஜனவரி 1ஆம் தேதி சலாமோ அரூச் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு குத்துச்சண்டை வீரர் பிறந்தார். இவர் ஒரு கிரேக்க இஸ்ரேலிய குத்துச்சண்டை வீரர். இந்த நபர் 1938 மிடில் வெயிட் சாம்பியன் ஆனாரு. அதே மாதிரி 1939 ஆல் பல்கன்ஸ் மிடில் வெயிட் சாம்பியன் ஆனாரு. ஆனா இதுக்கப்புறம் இரண்டாம் உலக போர் ஆரம்பிச்சதால இவரோட கரியர் முடிவுக்கு வந்தது. சலாமோ அரூச் அவரோட குடும்பத்தோட ஜெர்மனியால் ஆக்கிரமிக்கப்பட்ட போலந்து நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டார். அங்க ஆஸ்விட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல அடைக்கப்பட்டார். சலாமோ அரூச் அந்த கேம்ப்ல 2 வருஷத்துக்கு மேல இருந்தார். அவர் அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்த சமயத்துல ஜெர்மனியோட மிலிட்டரி ஆபீசர்ஸ் அவங்களோட பொழுதுபோக்குக்காக சலாமோ அரூச்சை வச்சு பல குத்துச்சண்டை போட்டிகளை நடத்தி இருக்காங்க. அந்த குத்துச்சண்டை போட்டியில தோக்குறவங்களை எரிவாயு அறைக்குள்ள அனுப்பியும் துப்பாக்கியால சுட்டும் கொண்டிருக்காங்க. இப்படி அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல சலாமோ அரூச் அவரோட சக கைதிகளோட 200க்கும் மேற்பட்ட குத்துச்சண்டை போட்டிகளை விளையாடி இந்த போட்டியிலையும் தோக்காம அவரோட உயிரை காப்பாற்றி ஆஸ்விட்ஸ் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்து விடுவிக்கப்பட்டார். கடைசியா அந்த சலாமோ அரூச் இஸ்ரேல்ல இருக்கிற டெல் அவிவ் சிட்டியில 2009 ஏப்ரல் 26ஆம் தேதி தான் இறந்து போனார். இந்த குத்துச்சண்டை வீரரோட வாழ்க்கை அடிப்படையா வச்சு 1989 ட்ரீம் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் வெளியாயிருக்கு.